ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவில் 150 ரூபா பொருள் போட்டிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் உடனே நாங்கள் போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கலான்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வாளிலாம் 150 ரூபா, 3 லிட்டர் பிடிக்கும் பால் வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்ல ஒர்த்தபிள். இதெல்லாம் நான் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் 200 வாங்கினேன். இப்போலாம் இது வெறும் 150 ரூபா ஒரு பீஸு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அழகாக பார்த்திங்கன்னா குட்டி இட்லி குண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு குழந்தைக்கு நம்ம வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதிக அளவு எல்லாத்துக்கும் வைக்காமல் திட்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு பார்த்தா ஆனால் வாங்கலை. அடுத்த நாள் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குண்டா, அதெல்லாம் நல்ல ஒர்த்தபிள். 150 ரூபாய்க்குன்னா நல்ல ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கறது கேமராவில் தான் உங்களுக்கு இந்த குண்டா குட்டியாக தெரியுது. ஆனால் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு ஒர்த்தபிள். எனக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஸ்க்ரீனுக்கு போடுற துணி, கதவு துணி, பெட்ஷீட்டு, பெட் கவரு, ஷோபா கவரு எல்லாமே இருந்துச்சு. 150 ரூபா. செம்மையாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இது புதுசாக நான் பார்க்குறேன். நானே கேள்விப்பட்டு தான் போனேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் இப்போ நான் எதுவுமே வாங்கலை. ஒன்று மட்டும்தான் வாங்கினேன். அது என்னென்னு உங்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், வெங்காய கூடலாம் டிஃப்ரெண்ட் ஷேஃபு, ரவுண்டு, ஸ்கொயரு, பூ மாடலு அதெல்லாம் இருந்துச்சு. நான் எப்போவுமே ரவுண்டு தான் பார்த்துருக்கேன். இந்த தடவை தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் கவுனு, சுடிதாரு, மெடி எல்லாமே இருந்துச்சு. செப்பல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு. ஜென்ஸுக்கும் சரி, லேடிஸுக்கும் சரி. ஷூவு, சின்ன குழந்தைக்கெலாம் நல்ல ஷூ, லைட் ஏறுற ஷூ நல்லாவே இருந்துச்சு. இந்த செப்பல்லாம் 150 ரூபான்னு நம்புவீங்களா நீங்கள்? நான்லாம் 250 ரூபா, 300 எடுத்திருக்கேன். ஆனால் இதெல்லாம் 150 ரூபாய்க்கு பரவாயில்ல. மினிமம் 250 ரூபாய்க்கு உள்ளதெல்லாம் 150 ரூபாய்க்கு தராங்க. அது எப்படின்னு தெரில. எனக்கு பிடிச்சிருந்தது எல்லா கலெக்ஷனுமே. ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒர்த்து 150 ரூபாய்க்கு. நான்லாம் தேடி பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வாங்குவேன் கண்டிப்பாக. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சும்மா நான் பார்க்கலான்னு தான் போனேன். ஆனால் ஒன்று மட்டும் அடுத்த நைடாக போகல. அந்த இட்லி குண்டான், அப்புறம் செப்பல், அப்புறம் ஹேண்ட்பேக்கு. அதில் ஹேண்ட்பேக்லாம் இருந்துச்சு. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஹேண்ட்பேக் இருந்துச்சு. அப்புறம் நல்ல பூஞ்செடி. எங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் இருந்துச்சு. வாட்டர் கேன்லாம் 2 பீஸ் உள்ளது. வாட்டர் கேன் இதில் சில்வர்லேயும் இருந்துச்சு, நார்மல் பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு. இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சின்ன பசங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக. அப்புறம் இந்த வாட்டர் கேன்லாம் 2 பீஸ் 150 ரூபா. அழகாக இருந்துச்சு. ஒர்த்தபிள். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த பூ வைக்கிறது, இந்த செடி வைக்கிறது. அதெல்லாம் இது இரும்பு கம்பி. அப்புறம் 3 பீஸ் உள்ள ஜாடி, தட்டு, 3 பீஸ் உள்ளது தட்டு. இது பார்த்திங்கன்னா செடி வைக்கிறது தான். மண்ணு கொட்டி செடி வைக்கிறது அப்படின்னாங்க. இதெல்லாம் 3 பீஸ் உள்ளது. ஆமாம், 3 பீஸ் உள்ளது, 2 பீஸ் உள்ளது எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 பீஸ் உள்ளது, 2 பீஸ் உள்ளது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது எல்லாமே. அப்புறம் நான் ஒன்று எடுத்தேன். அது தண்ணி ஊற்றி வைக்கிறது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் 2 பீஸ் உள்ளது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பழம் வைக்கிறதுன்னு சொன்னாங்க. நம்ம டைனிங் டேபிள் அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான போக்குள்ள வீடு கட்டக்குள்ளே அப்புறம் நம்ம வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் நிறைய மாடல் இருக்குன்ட்டு இது மட்டும்தாங்க வாங்கினேன். இது 150 ரூபா தான். 5 லிட்டருக்கு மேலேயே பிடிக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்போவுமே குடத்துல தானே மொண்டு குடிச்சிட்ருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இது வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது 250 ரூபா. இதில் எம்ஆர்பி போட்டுருந்துச்சு. ஆனால் 150 ரூபா தான் 3 பீஸ் உள்ளது. அப்புறம் அஞ்சரைப்பட்டி இன்னும் நிறைய இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் இரும்பில் குட்டியாக அழகாக நம்ம ஆம்லேட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி தோசைக்கல் சின்னதாக. அப்புறம் இது தட்டு இருந்துச்சு இரும்பில். அப்புறம் குட்டி அடுப்பு. அப்புறம் 4 பீஸு உள்ளது இருந்துச்சு பாருங்களேன். அது தோசை ஊற்றலாமா இல்லை பணியாரம் ஊற்றலாமான்னு தெரியல. இது பணியாரக்கல்லும் இருக்குது, அதுவும் இருக்குது. நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக்கில் இன்னும் அழகாக இருந்துச்சு. நம்ம துணி போட்டு வைப்போம், அழுக்கு துணி போட்டு வைப்போம்ல, அதெல்லாம் நான் 250 ரூபான்னு எடுத்தேங்க. ஆனால் இப்போலாம் 150 ரூபா. அதுதான் ரொம்ப அதிகம் கொடுத்து வெளியில் வாங்கிட்டோமேனு ஃபீல் பண்ணேன். அப்புறம் தோசைக்கல்லாம் இந்த கட்டம், ஸ்கொயரு நிறைய மாடல் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளில ரேட்டு நான் விசாரிக்கக்குள்ளே இதெல்லாம் குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே 150 ரூபா பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் தோசை தான் ஊற்றுனா வருமா வரலையான்னு ஒரு டவுட்லேயே நான் வாங்கலை. அதனால் வந்துட்டேன். இது தான் சொன்னேன், இந்த 4 உள்ளது. இது என்னது, தோசை ஊற்றுறதா இல்லை குழி பணியாரம் ஊற்றுறதா என்னன்னு சொல்லலை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னன்ட்டு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடணும். நன்றி மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கூடன்னு சொன்னால அது நல்ல கலராக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்ம ஃபஸ்ட்டு வயசுலேருந்து நம்ம
18 வயசு முடிய இந்த ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சின்ன பசங்களுக்குலாம் 150 ரூபா. கொஞ்சம் அதிக ரேட்லாம் வந்து கொஞ்சம் கூட, அது மட்டும்தான். பாக்கி எல்லாமே எது எடுத்தாலுமே 150 ரூபா தான்.